தமிழ் திரைப்பட உலகில் 20க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக தன்னுடைய அழகு மற்றும் நடிப்பு திறனால ரசிகர்களின் மனதை கவர்ந்த நடிகைகளில் முக்கியமானவங்க நடிகை த்ரிஷா கிருஷ்ணன். தென்னிந்திய சினிமாவில் நீண்ட காலம் முன்னணி நடிகையாக இருந்து தொடர்ந்து வெற்றிகளை பெற்ற சில நடிகைகளில் இவங்களும் ஒருத்தர். பல மொழிகளில் நடித்தும் பல விருதுகளை பெற்றும் இன்று வரைக்கும் தன்னுடைய புகழை நிலைநிறுத்தி கொண்டிருக்கக்கூடிய நடிகை த்ரிஷாவின் வாழ்க்கை பயணம் மிகவும் சுவாரஸ்யமானது. கூடவே தமிழக அரசியலிலும் திரைத்துறையிலும் தற்போது பேசுபொருளாகி இருப்பது தாவேகா தலைவர் மற்றும் நடிகரான விஜய் மற்றும் நடிகை த்ரிஷா தொடர்பான சர்ச்சைகள் தான். சமூக வலைதளங்கள் முழுவதுமே இவர்கள் பற்றின பல கருத்துகள் வெளியாகிட்டு வருது. தற்போது த்ரிஷா பற்றின 15 அன்னோன் சீக்ரெட்ஸ் பத்தி தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். த்ரிஷா 1983ஆம் ஆண்டு மே 4ஆம் தேதி தமிழ்நாட்டில் பிறந்தாங்க. இவங்களோட தந்தை கிருஷ்ணன், தாய் உமா கிருஷ்ணன். த்ரிஷா சின்ன வயசுலேயே அவங்களோட தந்தையை இழந்துட்டாங்க. அதனால அவங்கள வளர்த்தது வழிநடத்தது எல்லாமே அவங்களோட தாய் தான். நடுத்தர குடும்பத்தில் பிறந்திருந்தாலும் சின்ன வயசுலேருந்தே த்ரிஷா புத்திசாலித்தனமும் தன்னம்பிக்கையும் கொண்டவங்கள தான் வளர்ந்துட்டு வந்திருக்காங்க. அவங்க பள்ளியில் பல கல்ச்சுரல் நிகழ்ச்சியிலையும் கலந்துகிட்டு இருந்திருக்காங்க. அப்போது அவங்களோட திறமையை வெளிப்படுத்தியிருக்காங்க. த்ரிஷா அவங்களோட பள்ளி கல்வியை சென்னை நகரில் இருக்கக்கூடிய சேக்ரட் ஹார்ட் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் முடிச்சாங்க. அதன் பிறகு சென்னை எத்ராஜ் காலேஜ்ல BBA முடிச்சிருந்தாங்க. ஆனா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு. த்ரிஷா ஆரம்பத்துல நடிகையாக வேண்டும் என்று நினைக்கலையா. அவங்களோட கனவே கிரிமினல் சைக்காலஜிஸ்ட் ஆக வேண்டும் என்பதுதானா. ஆனா வாழ்க்கை அவங்கள முற்றிலும் வேற ஒரு பாதைக்கு அழைத்து சென்றது. கல்லூரியில படிச்சிட்டு இருக்கும் போதே மாடலிங் வாய்ப்பு கிடைத்ததால த்ரிஷாவின் வாழ்க்கை திசை மாறுது. 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற மிஸ் சென்னை அழகு போட்டியில த்ரிஷா வெற்றி பெற்றாங்க. அந்த ஒரு வெற்றி அவங்களோட வாழ்க்கையை முழுமையா மாற்றுது. அதற்கு பிறகு பல விளம்பரங்கள்ல நடிச்சாங்க. குறிப்பா ஃபேர் அண்ட் லவ்லி போன்ற விளம்பரங்கள் அவங்கள பொதுமக்களிடம் அறிமுகப்படுத்துச்சு. இதன் மூலம் சினிமா வாய்ப்புகளும் அவங்கள தேடி வந்தது. த்ரிஷா திரைப்பட உலகில் முதல்ல சிறிய கதாபாத்திரங்கள்ல தான் நடிச்சிட்டு வந்தாங்க. குறிப்பா ஜோடி திரைப்படத்துல ஒரு சின்ன ரோல்ல நடிச்சிருப்பாங்க. ஆனா அவங்களோட முக்கியமான அறிமுகம் மௌனம் பேசியதே இந்த திரைப்படத்துல நடிகர் சூர்யாவுடன் இணைந்து நடித்திருப்பாங்க. இந்த படம் நல்ல வரவேற்பு பெற்றதுனால த்ரிஷா தமிழ் சினிமாவில் கவனம் பெற்றாங்க. 2000ஆவது ஆண்டுகளின் ஆரம்பத்தில் த்ரிஷா தொடர்ந்து பல வெற்றி படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. குறிப்பா சாமி திரைப்படம் நடிகர் விக்ரமுடன் நடிச்சிருந்தாங்க. கில்லி நடிகர் விஜயுடன் நடித்த மிகப்பெரிய ஹிட் படம். வருஷம் தெலுங்கில் ஒரு பெரிய வெற்றி படம் விண்ணை தாண்டி வருவாயா. இந்த படங்களினுடைய வெற்றி த்ரிஷாவை தென்னிந்திய சினிமாவினுடைய முன்னணி நடிகையா மாற்றியது. 2004ஆம் ஆண்டு வெளியான கில்லி இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி. இந்த படத்துல அவங்க நடிச்சது நடிகர் விஜயோட. அதன் பிறகு திருப்பாச்சி, ஆதி, குருவி போன்ற படங்கள்லயும் இவங்க 2 பேருமே இணைஞ்சு நடிச்சாங்க. த்ரிஷா தமிழ் மட்டுமல்ல தெலுங்கு சினிமாவிலும் வெற்றி பெற்றாங்க. அதனையடுத்து த்ரிஷா பாலிவுட் சினிமாவிலையும் முயற்சி செய்தாங்க. ஆனா அங்க அக்ஷய்குமாருடன் நடித்த பாலிவுட் திரைப்படம் பெரிய அளவுல வெற்றி பெறல. அதன் பிறகு திரும்பவும் தமிழ் திரைப்படங்களிலே கவனம் செலுத்த ஆரம்பிச்சாங்க த்ரிஷா. இதற்கிடையில 2015ஆம் ஆண்டு த்ரிஷா தொழிலதிபர் வருண்மணியனுடன் நிச்சயதார்த்தம் செய்தாங்க. இந்த செய்தி ரசிகர்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு. ஏன் அப்படின்னா சில மாதங்களிலே அந்த நிச்சயதார்த்தம் ரத்து செய்யப்படுது. அதற்கான உண்மையான காரணம் என்ன அப்படிங்கிறது பொதுவெளியில வரல. ஒரு காலத்துல த்ரிஷா மற்றும் தெலுங்கு நடிகர் ராணா டகுபதியுமே நெருங்கிய நண்பர்கள் என்று சொல்லப்பட்டது. சில மீடியா ரிப்போர்ட்ஸின் படி அவங்க சில காலம் டேட்டிங் செய்ததாகவும் சொல்லப்பட்டது. அதன் பிறகு ஒரு பேட்டியில ராணா நாங்க நல்ல நண்பர்கள் மட்டுமே அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதற்கு பிறகு அவங்களோட வாழ்க்கையில கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. த்ரிஷாவை சுற்றி எந்த அளவுக்கு புகழ் இருந்ததோ அதே அளவு சில சர்ச்சைகளும் அவரை சூழ்ந்திருந்தது. 2017ஆம் ஆண்டு அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட் ஆக்ட் செய்யப்பட்டது. சில சர்ச்சையான பதிவுகளும் அதுல வெளியாகி இருந்தது. அதற்கு பிறகு த்ரிஷா அது என்னோட பதிவுகள் இல்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. அதனையடுத்து 2003ஆம் ஆண்டு நடிகர் மன்சூர் அலிகான் த்ரிஷா பற்றி கூறிய கருத்து பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. பல நடிகர்கள் த்ரிஷாவுக்கு அப்போது ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க. அதற்கு பிறகு மன்சூர் அலிகானும் த்ரிஷாவிடம் மன்னிப்பு கேட்டிருந்தாரு. அடுத்து 2018ஆம் ஆண்டு 96 படத்துல த்ரிஷா நடித்த ஜானு கதாபாத்திரம் ரசிகர்களோட மனதுல ஆழமான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இந்த படம் அவங்களோட கேரியர்ல மிகப்பெரிய கம்பேக்காக அமைந்தது. அடுத்து 2022ல் வெளியான பொன்னியின் செல்வன் இந்த திரைப்படத்துல த்ரிஷா நடித்த குந்தவை கதாபாத்திரம் மிகப்பெரிய பாராட்டை பெற்றிருந்தது. அந்த கதாபாத்திரம் அவங்கள மீண்டும் தொடர்ந்து முன்னணி நடிகையா நிலைநிறுத்தியது.
சினிமாவில் 20 ஆண்டுகளுக்கும் மேலே பல மொழிகளில் நடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லை, பல பிளாக் பஸ்டர் படங்களும் கொடுத்திருந்தாங்க. இதன் மூலம் பல விருதுகளும் பெற்றிருந்தாங்க த்ரிஷா. பல நடிகைகள் சில ஆண்டுகளே ஃபீல்ட் அவுட் ஆனாலும் த்ரிஷா இன்னும் முக்கிய கதாபாத்திரங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. அதனால ரசிகர்கள் அவங்கள எவர்கிரீன் ஹீரோயின் அப்படின்னு அழைச்சிட்டு வந்தாங்க. த்ரிஷா விலங்குகளை பாதுகாக்கும் அமைப்புகளுடன் இணைந்தும் பணியாற்றிட்டு வராங்க. குறிப்பா பீட்டா போன்ற அமைப்புகளுடன் விலங்குகள் பாதுகாப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்திட்டு வராங்க. மாடலிங் உலகில் தொடங்கிய பயணம் சினிமாவில் வெற்றி, சர்ச்சைகள், சவால்கள் அப்படின்னு அனைத்தையும் கடந்து 20க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக தன்னுடைய இடத்தை காப்பாற்றி வந்தவங்க த்ரிஷா. அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க தமிழ் சினிமாவில் முக்கியமான நடிகைகளில் ஒருவராக திகழ்ந்துட்டு வராங்க. சுமார் 20 ஆண்டுகளுக்கும் மேலாக திரைப்பட உலகில் தொடர்ந்து முன்னணி நடிகையாக இருந்து வருவது த்ரிஷாவினுடைய மிகப்பெரிய சாதனையாகவும் பார்க்கப்படுது. புதிய நடிகைகள் வந்தாலுமே த்ரிஷா தன்னுடைய ரசிகர்களை இழக்காம தொடர்ந்து வெற்றி படங்களை நடித்து கொண்டிருக்காங்க. தற்போது த்ரிஷா பற்றிய முக்கியமான சர்ச்சை வெளியாகிட்டு வருது. அதாவது விஜயோட மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு இருக்கக்கூடிய நிலையில நடிகர் த்ரிஷாவுடன் தாவைக்கா தலைவர் விஜய் திருமண நிகழ்ச்சியில பங்கேற்றிருந்தார். விஜய் மற்றும் த்ரிஷா ஒரே மாதிரி உடை அணிந்து இருவரும் ஒன்றாக கலந்து கொண்டது அந்த திருமண விழாவில் எடுக்கப்பட்ட சில புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கெல்லாம் சமூக ஊடகங்கள்ல வைரலாச்சு. இந்த விஷயங்கள் ரசிகர்களின் கவனத்தை ஈர்த்தது. இதனால சமூக வலைதளங்கள்ல பல கேள்விகள் எழுந்தது. இதனால பல விவாதங்களும் கூட எழுந்தது. பலரும் விஜய் மற்றும் த்ரிஷாவை கடுமையா விமர்சிக்கவும் ஆரம்பிச்சாங்க. குறிப்பா திரைப்பிரபலங்கள் த்ரிஷாவை கடுமையா விமர்சிச்சாங்க. மொத்தத்துல விஜயின் அரசியல் எதிர்காலம் மற்றும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த விவாதங்களுக்கு மத்தியில நடிகர் பார்த்திபனின் பேச்சு மேலும் பரபரப்பை கிளப்பிவிட்டது. ஒரு பேட்டியில இந்த குந்தவிய கொஞ்ச நாளைக்கு வீட்டிலே குந்த வச்சா பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. மொத்தத்துல விஜயினுடைய அரசியல் எதிர்காலம் மற்றும் அவரோட தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த விவாதங்களுக்கு மத்தியில நடிகர் பார்த்திபனின் இந்த பேச்சும், அதற்கு நடிகை த்ரிஷாவின் பதிலடியும், அதற்கு நடிகர் பார்த்திபனின் பதில் வருத்தமும் என்று மேலும் பரபரப்பை கிளப்பிவிட்டது. இவை அனைத்துமே தற்போது சமூக வலைதளங்களில் ஒரு பெரிய விவாதமாகவே மாறியிருக்கு. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா T20 வேர்ல்டு கப் 2026 ஃபைனல் அப்படிங்கிற ஹேஷ்டேக்கு இணையாக த்ரிஷாவுடைய ஹேஷ்டேக்கும் இந்திய அளவில் ட்ரெண்டிங்கில் இருக்கான். ஏற்கனவே த்ரிஷா ஒரு பேட்டியில் நான் சிஎம் ஆகணும்னு சொல்லியிருந்ததும் தற்போது விஜயுடன் அவங்க இருப்பதை பார்த்த ரசிகர்களும் மக்களும் அடுத்து சிஎம் ஆக ஆசைப்படுறாங்க த்ரிஷா என்று சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நான் சிஎம் ஆகணும். நிஜமாவா? நிஜமா சொல்றேங்க. டெஃபினெட்லி. அரசியல்ல சினிமா நீங்க பாருங்க ஒரு 10 வருஷத்துல. சரி 10 வருஷம் கழிச்சு அப்ப புரியல. இப்ப புரியுது.